வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம மக்காச்சோளத்தில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 மக்காச்சோளத்தை இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம நார்மல் மக்காச்சோளம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயும் பண்ணலாம். இப்போ இதை மிக்சிக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துடலாம். இதை ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் தண்ணி சேர்க்காமல் அரைங்க. ரொம்ப கரகரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடி பொடியாக நறுக்குனது. பச்சை மிளகாய் 1 இல்லைன்னா 2 பொடி பொடியாக நறுக்குனது. இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கல, ஆனால் வடையா தட்டுறதுக்கு கொஞ்சம் பசப்பு தன்மை தேவை. அதனால தண்ணியை லைட்டாக தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பார்க்கலாம். பிடிச்சா இந்த மாதிரி நிற்கணும், உதுத்து விட்டாலும் உதறணும். இதான் பக்குவம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக்கி வடையாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவே எடுத்து தட்டுங்க. அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும். இதோ தட்டியாச்சு. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் மிதமான தீயில நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக விடுங்க. பொறுமையா மிதமான தீயிலே பொரிச்சிடுங்க. அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இதோ ரெடி, வெளியே எடுத்துடலாம். இதோ மொறு மொறுன்னு சோள வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.